ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இந்த பொருளை வச்சு எப்படியெல்லாம் ஹெல்த்தியாக செய்யலாம், இதை வச்சு நிறைய டிஷ் எப்படிலாம் செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சோளத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் செய்யலாம், கஞ்சி செய்யலாம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேங்க. இதை வச்சு பாப்கார்ன் கூட செய்யலாம். என்னடா இது பாப்கார்ன் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு கப் அளவுக்கு சோளத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன கப் அளவுக்கு சோளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. மக்கா சோளத்தை வச்சு தானங்க பண்ணுவோம். இந்த மாதிரி வெள்ளை சோளம் இல்லை சிகப்பு சோளம் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம பாப்கார்ன் செய்யலாம். இதை கொஞ்சம் நேரம் நான் மூடிட்டேன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்ட்டு தாங்க மூடினேன். சூப்பராக இருந்தது. இதில் நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சோளத்தை வச்சும் பாப்கார்ன் செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. கடையில் வாங்குறத விட ஸ்நாக்ஸை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா, சோளத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவு சோளம் எடுத்துகிட்டு நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி செஞ்சாலும் பரவாயில்ல. நான் வந்து இடியாப்பத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து சோளத்தை வந்து 1 கிலோ வாங்கி பவுடராக்கி எடுத்துட்டேங்க. நீங்கள் நல்லா கழுவி நல்லா காய வச்சு அதை வந்து பவுடராக்கி வச்சுக்கோங்க. சோளம் தோசை, சோளத்தில் குழி பணியாரம், அப்படி இல்லைன்னா சோளத்தில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் இந்த மாதிரி வச்சு செய்யலாங்க. மில்லட்டை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் அரைச்சி பவுடராக்கி வச்சுருக்கேன். இது வந்து தோசையில் கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். சப்பாத்தி செய்யும் போது 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பம் மட்டுமே வெறும் இந்த மாவு வச்சு கூட செய்யலாம். அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சோள மாவு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்துக்குங்க. மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா கஞ்சி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாங்க. இது கூட பாதாம் ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் கஞ்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இடியாப்பம் வந்து நம்ம செய்யறதுக்காக தான் அந்த தண்ணியை வச்சுருக்கேங்க. காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து நம்மளால் எதையுமே செஞ்சு கொடுக்க முடியல, இல்லை சாப்பிடல பசங்க, நிறைய பசங்க சாப்பிடாதே போவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானிய கஞ்சை கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்நாக்ஸ் ஹவர்ஸ்க்கு கூட நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கஞ்சை போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் இந்த வறுத்த மாவை ஆட் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தால் கூட போதுங்க. நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பிசைய போகிறோம். எப்படி சப்பாத்திக்கு பிசையுமோ அதே மாதிரி தாங்க. சூடாக இருக்கும் போது நம்மளால் பிசைய முடியாது. அதனால் இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆயிட்ட பிறகு நம்ம கையிலேயே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சப்பாத்திக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் வந்து நம்மளுக்கு அச்சில் போடும்போது சரியாக வராது. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் இலக்காக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்துடும். பாருங்கள், இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்ட் பால்ஸாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சில் போட்டு நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் இட்லி பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இடியாப்பா அச்சு அந்த தட்டு இல்லாததுனால ஓகே, நான் இட்லியிலே தான் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அச்சு எடுத்தேங்க. இந்த அச்சில் எனக்கு வந்து சரியாக வரல, ரொம்ப மெலிசாக ஒட்டிகிட்டு இருந்தது. அதனால் மறுபடியும் நான் வேறு அச்சுக்கு மாற்றிட்டேன். இட்லி பாத்திரத்துலேயும் எனக்கு நல்லா தான் வந்தது. உங்கள்கிட்ட அப்படி இடியாப்பம் அச்சு இல்லைன்னா இட்லி பாத்திரத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், இதில் வரலன்ட்டு நான் இந்த மாதிரி சில்வர் அச்சுக்கு மாற்றிக்கிட்டேன். இதில் நல்லா வந்தது. எவ்வளோ சலசலன்னு வந்துடுச்சு பாருங்கள். எல்லா இட்லி பாத்திரத்துலேயும் நான் இதை வந்து இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். சோளத்தில் செஞ்சு சூப்பராக இருந்ததுங்க. நானும் இது வந்து ஒரு 2வது டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் குழிப்பணியாரம் கூட சூப்பராக வருது. இந்த மாதிரி மாவெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஷ் செய்யலாம். இட்லி தோசை இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி மில்லட்ஸை வச்சும் நம்ம ட்ரை பண்ணால் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ரெகுலராக நம்ம இதெல்லாம் எடுக்கிறது இல்லைங்களா, அதனால் மாற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஃபுட்டை வந்து இந்த மாதிரி மில்லட்ஸை வச்சும் மாற்றும் போது உங்களுக்கு பசங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இடியாப்பம் எல்லாமே ஒரு 5 தட்டு அளவுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இதை வந்து நம்ம அதில் வச்சு எடுத்துட்டோன்னா வெந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 20 minutes to
20 மினிட்ஸ் போதும், வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேவி ஏதாவது வச்சுக்கலாம், குருமா டைப். நான் வந்து தேங்காய் பால் தாங்க வைக்கிறேன். தேங்காய் பால் அவ்வளோ நல்லது. இப்போ ஒரு முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து வார்ம் வாட்டர் தாங்க ஆட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பால் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். பனக்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கூட ஆட் பண்ணலாங்க. ஒயிட் சுகரை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இந்த மாதிரிலாம் நல்லது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் வெந்துட்ட பிறகு இடியாப்பம் நான் எடுத்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாலும் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கிரேவி டைப் கூட குருமா அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான இடியாப்பம் ரெசிபி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் இந்த மாதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. இது வந்து நான் அந்த மெலிஸ் அச்சில் புழிவு இந்த மாதிரி நார்மலான அச்சில் புழிஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மல்லாட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் கூட போதும். ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் சேவை மாதிரி செய்யலாம், இல்லை புளி சேவை மாதிரி செய்யலாம், இல்லை தேங்காவை போட்டு அந்த மாதிரி கூட சேமியா மாதிரி செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுலேயே வந்து கடுகு, ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம உப்புமா கலருவோமோ அதே மாதிரி தாங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாவோ பச்சை மிளகாவோ உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஆனியன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ராகி, சோளம், கம்பு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இடியாப்பம் கூட செய்யலாம், கஞ்சியாக செய்யலாம். இந்த மாதிரி இடியாப்பம் செய்யும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் உப்புமா டைப்பில் கலரி மதியத்துக்கும் கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், லஞ்சுக்கு கூட நீங்கள் காலையில் இடியாப்பம், மதியத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாங்க. எப்படி வந்து புளி சாதம் இருக்குமோ, எலுமிச்சை சாதம்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இது ஆப்ஷனல் தான். இதை வந்து இந்த மாவுலன்னு இல்லைங்க, கம்பு மாவில், அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவில் கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் பசங்க வந்து உடனே கேட்க ஆரம்பித்தாங்கன்னிட்டு நான் கொஞ்சம் எடுத்து போட்டும் கொடுத்தேன். சூப்பராக இருந்தது. இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சியாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சி டைப்பும் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த மாதிரி கஞ்சி டைப்பை எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் கடகடன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த ஹெல்த்தியான டிப்ஸ் வகைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட்ன்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.